பேட் டச்னு மாத்தி விட்டு இன்னைக்கு டோட்டலா பார்வதியே அதை நம்புறாங்க. பேட் டச் தான் நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கில்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலா டோட்டலா வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட கேமையே இந்த பிஆர் அக்கா வந்து மாத்தி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு விக்கல் சீக்கிரம் வந்து வச்ச கிரிட்டிசிசம் எல்லாமே ரொம்ப ஹார்ஷா இருந்திருக்கலாம். பட் தட் இஸ் 100% ட்ரூன்னு நான் நம்புறேன். நிறைய வார்த்தைகள் வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கே என்ன விக்கல் சீக்கிரம் இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. குறிப்பா வந்து இவங்க வந்ததே அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி விக்கல் சீக்கிரம் சொன்னாரு பாத்தீங்களா? அதுல ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடு இல்ல. ஏன்னா ஷீ இஸ் நாட் டிசர்விங் டு பி இன் பிக் பாஸ். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஹோஸ்ட் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு ப்ராப்பரான பதில் சொல்ல முடியாத, ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இல்லாத, அவர் கேட்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதில தான் ஒவ்வொரு முறையும் திவ்யா கணேஷ் சொல்லியிருக்காங்க. திவ்யா கணேஷ் உட்காருங்க, யோசிங்க, அடுத்தவங்க சொல்றத கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா கூட அவங்களால திரும்ப ஒரு கரெக்டான பதில விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கொடுக்க முடியாத ஒரு நபர் எப்படி டாப் 5ல வர முடியும்? எப்படி ஒரு வின்னர் மெட்டீரியல் ஆக முடியும்? புரியவே இல்லை எனக்கு. சோ நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, திவ்யா கணேச டைட்டிலுக்காக ரெடி பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு வந்து புரியல. ஐ எம் கனெக்டிங் டு விக்கல்ஸ் விக்ரம் வாஸ் வெரி லாஜிக். ஹி மே பி ஹார்ஷ், பட் வாட் ஹி செட் இஸ் 100% ட்ரூ. விஜய் பார்வதி பேசும்போது முதுக காட்டிட்டு ஓடாத பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யா கணேஷ் விக்கல்ஸ் விக்ரமட்ட சண்டேன்னு வந்ததுக்கு அப்புறம் முதுக காட்டிட்டு கார்டன் ஏரியா பக்கம் ஓடுறாங்க. யாருமா நீ? சரியான காமெடி பீஸா இருக்கிற. சோ இவங்களுக்கு அன்அபிஷியல் ஓட்டிங்ல நம்பர் 1. டோட்டலா 50 லட்சம் ரூபாய் பிரைஸ் மணிக்கு 30 லட்சம் ரூபாய் பிஆருக்காக செலவு பண்ணிட்டு போனதை தவிர திவ்யா கணேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணி கிளிக்கல அப்படின்ற என்னுடைய தாழ்மையான கருத்தை வச்சு லெட் மீ கம்ப்ளீட் த கான்வர்சேஷன். சார் வந்திருக்காரு, அவர் பேசட்டும். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹாய் சார். ஹாய் ஹாய் சார். என்ன சார் வர வர ட்விட்டர்ல நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப கம்மியா போடுவீங்க. பாத்தீங்களா, என்னையும் கடைசியில கத்தி இருக்கிறது. நீங்க ரிவ்யூல பேசுறத விட ட்விட்டர்ல கண்டென்ட் வருது. ஏதோ டைமுக்கு ஃபன்னு. ஜாக்கிரதையா இருங்க, உலகத்துக்காக போராடிட்டு இருக்காரு அவரு, சூப்பர்மேன். சரி, ஷோ இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களா, அதுல ஒரு பாயிண்ட் மேபி இந்த ஆங்கிள் இருக்கலாம்ன்றது என்னோட தாட்டு. விக்கல்ஸோட அக்ரெசிவ் மோட் ஆஃப் டெலிவரிங் வந்து டிக்கெட் டு ஃபினாலேவை டஃப் ஆக்குறது ஒரு விதம்னா, அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் வந்து திவ்யாவை எக்ஸ்ட்ரீமா ப்ரொவோக் பண்ணி திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக கூட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிட்டா இருக்கலாம்ல. லைக் இது ஒரு விஷயத்த கன்வே பண்ற விதத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு பேட்டர்னை விக்ரம் வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும், அந்த அக்ரெசிவ்னஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஆள் திவ்யா மட்டும் தான்றதும் பார்க்கும்பொழுது திவ்யா எந்த இடத்துல வீக்குன்னு தெரிஞ்சு அதை கார்னர் பண்ற ஒரு இது. இப்ப நீங்க நேத்து செக்மெண்ட்டை பாத்தீங்கன்னா, விச் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஒய்ஃபோடைய நேம் எடுத்ததும் ஒரு சீசன்ல அனிதா அவரோட ஹஸ்பண்ட் பேர் எடுத்த போது ஆரி, ஹஸ்பண்ட் பேரை சொல்லாதீங்க ஆரி அப்படின்னு அவங்க அக்ரிவேட் ஆனதும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் பேட்டர்ன் ஒன்னே தான். ஆனா என்னன்னா, அந்த அந்த டிசைனுக்கான பாயிண்ட் வந்து வாட் ஐ திங்க் விக்ரம் வந்து திவ்யாவை இந்த வாரத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் பிசிக்கலாவும் மென்டலாவும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை ரெக்ரியேட் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு மாதிரி டார்கெட்டட் ஆடியன்ஸா ஒன்றும் பண்ணாத திவ்யாவை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல போன மாதிரி தெரியுது. நேத்தே சொன்னேன் சார், நான் நேற்று நைட்டே ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருப்பேன், இது ஜஸ்ட் நீட் டு ட்ரிகர் சம்ஒன், அதுதான் பார்த்தேன். ஆனா அதே நேரத்துல திவ்யாவுடைய மோட்டிவுமே அதே தான் இருந்தது. யாரு கிடைப்பாங்கன்னு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்வதினு பார்த்தாங்க, பார்வதி நைஸா நழுவிட்டு போயிட்டாங்க வெளியில. அடுத்து சுபிக்ஷா, யாரையாவது ஒருத்தர் ட்ரிகர். இந்த வீக்கெண்டை வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா முடிக்க கூடாது, இது வேற மாதிரி முடிச்சு அது 2 பேருடைய கேம் பெர்ஸ்பெக்டிவும் அதுதான். இது அபார்ட் ஃப்ரம் இந்த நம்ம சொல்ற மத்தவங்க பேசுறது அவங்களுடைய ஒப்பீனியன். அது இது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா 2 பேருமே சேம் மூவ் தான் எடுத்தாங்க. சாம் ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन. ரவி சார் இருக்கனால நான் ஹாய் ரவி சார், நான் இந்த क्वेश्चனை கேக்குறேன். காலையில வந்து
பிஆர் டாஸ்க்ல வந்துட்டு கமருதீன் வந்து சாண்ட்ரா பக்காவா அடிச்சாங்க வந்து கமருதீனுக்கு இதுன்னு. ம். பட் அத டைல்யூட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனாரு. திரும்ப அந்த அன்வான்ட் டச்ச ம்ஹும். எடுத்துட்டு போகும்போது வந்து அதுக்கு பார்வதி கொடுத்த க்ளோஷர் வந்து சரி கரெக்டா ஆச்சுங்களா? ஐயோ சத்தியமா எதுவுமே பார்க்கலையே. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஷோவை பார்த்துறேன். பார்த்துட்டு இல்ல நிஜமா இல்ல சயோன் ப்ரோ இருக்காங்களா, அவங்க கூட ஆன்சர் பண்ணட்டும், இல்ல சாம் ப்ரோ ஆன்சர் பண்ணட்டும். பார்வதி கொடுத்த க்ளோஷர் வந்து கரெக்டா இருந்ததுங்களா? யா பார்வதி கொடுத்த க்ளோஷர் கரெக்டா இருந்தது. மொரலஸ் அந்த இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் பண்ண செயல்கள் பாத்தீங்க அப்படின்னா, இவன் வந்து அத விடுறதா இல்ல. அவன் அத வச்சுதான் நான் பொழப்பு நடத்துவேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. சாம் ப்ரோ ஏன்னா இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் போய் இவன் ஒவ்வொருத்தர்ட்டையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்ன வரையில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கானே. அந்த இது அதுதான் அவ சொல்றேன். மேல அதுதான் திருப்பி அதை விடுறதுக்காக. தாண்டி கமருதீன் கிட்ட வேற கண்டென்ட் இல்ல இல்லங்க அப்படின்ற மாதிரி இல்லங்க தான் எனக்கு சின்ஸ் யூ தோணுது. ஆஸ்ட், நீங்க என்ன கேட்டதுனால எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். கமருதீனோட கேம் டோட்டல் கேமே நான் சொல்றேன். அவன் வந்து ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அவன் வந்து இந்த பர்டிகுலர் ஷோக்கு பெருசா எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலன்றதுதான் உண்மை. அவன்கிட்ட இருந்து நீங்க ஆரோரா சின்க்ளரையும் பார்வதியும் எடுத்துட்டீங்கன்னா கமருதீன் வந்து ஒரு வெத்து வேட்டு. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் வெளியில போயிருக்க வேண்டியவன். இவங்க 2 பேர் இருந்ததுனாலதான் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்றான். குறிப்பா விஜய் பார்வதி. ஆனா பார்வதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரோடையுமே ஒரு கேம் ஆடி வச்சிருப்பாங்க. சுத்தி பிக் பாஸ் வீட்டை சுத்தி ஒரு விதைய போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து அங்கங்க செடியா முளைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போன வார ஒரு நிமிஷம். போன வார எவிக்ஷன் பாத்தீங்கன்னா அமித் பார்கவ் மற்றும் கனித்திரு. இதுல கனித்திரு பாத்தீங்கன்னா பார்வதியை எதிர்த்து கேம் ஆடினவங்க. அமித் பார்கவ் வந்து பார்வதிக்கு ஆதரவா ஒரு கேம் ஆடினாரு. சோ அந்த எவிக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா 2 பேரும் பார்வதியோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க. நான் அதை தான் மீன் பண்றேன். ப்ரோ இந்த வாரம் யாரு ப்ரோ எவிக்ட் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுது? இட் ஹாஸ் டு பி ஆரோரா சின்க்ளேர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா யுவர் கேம் இஸ் ஓவர்னு தோணுது. அண்ட் சி இஸ் நாட் ஈவன் டிசர்வ் டு பி இன் டாப் 5னு தோணுது. டாப் 10க்கே ஒரு தகுதி இல்லாத அன்ஃபிட்டான ஒரு பர்சனா நான் அரோரா சின்க்ளேரை பாக்குறேன். அண்ட் அவங்க எவிக்ட் ஆனாங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி ஆக்சுவலா. இல்ல கமருதீன் போக சான்ஸ் இல்லையா? 98th டேல ஒரு இருக்கு. அன்ஃபேர் எவிக்ஷன் ஒண்ணு போகும்ல ப்ரோ. 98th டேல யாரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க யாருங்க அது? மைக் மியூட் பண்ணுங்க, பேசுறவங்க தவிர்த்து. திவ்யாவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த அன்ஃபேர் எவிக்ஷன். இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ஆண்ட்ரைஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இல்ல விசித்ரா வந்து சீசன் 7ல அந்த மாதிரி எவிக்ட் ஆனாங்க. அந்த எவிக்ஷன்ல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. விசித்ரா வந்து டாப் 5ல வந்திருக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட். அது மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் சீசன்ல ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அது இல்ல. விஜய் கனி பார்வதியா போனது அன்ஃபேர் இல்லையா? அப்போ கனி கனி unfair போனது இல்லையா? சபரி உள்ள இருக்கும்போது ஆரோராலாம் உள்ள இருக்கும்போது கனி போனது அன்ஃபேர் தான். எனக்கு கனி மேல ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் நான் கனியோட எவிக்ஷனை வந்து சீரியஸா வந்து ஐ வில் நாட் அப்ரிஷியேட். அவங்க வந்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்ல சொல்லுங்க 98th டேல யாரு போவாங்கன்னு. நான் இதுக்கு இல்ல. முன்னாடி, அதாவது இப்போ இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் விஜய் பார்வதின்னு கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்வதியால அதாவது கமருதீனால பார்வதியுடைய கேம் வந்து டோட்டலா வந்து ரொம்ப டவுன்ல இருந்தது. கமருதீன் வந்து பார்வதி அவன் பண்ற எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த 2-3 நாளா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து பார்வதிக்குள்ள வந்ததை நான் ரொம்ப பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். இன்னைக்கு டோட்டலா வந்து கமருதீனை எதிர்த்து கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கமருதீனை நாமினேட் பண்ணிருக்காங்க. என்னுடைய ஃபீலிங்ஸை வச்சு ஒரு கேம் ஆடிட்டானோ அப்படின்னு சொல்லி சி ஸ்டார்டட் நாமினேட்டிங் கமருதீன். கமருதீனுக்கு எதிராக இவங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்ததுனால பார்வதிய டாப் 5 கண்டஸ்டன்டாக 100% இல்ல 200% இந்த இடத்துல உறுதி செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால யார் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி அந்த 98th டே சபரி போயிருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ பாப்போம், லெட்ஸ் see. Thank you. இல்ல ப்ரோ லாஜிக்கே ஏங்க இல்லாம ஒரு நிமிஷம் சபிதா, ஒரு நிமிஷம். நீங்க ஒரே கொஸ்டின் தான். அவருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றது, யார் போகணும்ன்றது நீங்களே இல்ல அவர் வாயில இருந்து வாங்குற எனக்கு மாதிரி திவ்யா எல்லாம் ஒரே போக இல்ல ப்ரோ மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. நிறைய பேர் ஆண்ட்ரைஸ் அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு இல்ல தோன்றது எனக்கு அரோரான்னு தெரியல ப்ரோ, சொல்லிட்டாரு. அதோட அதனாலதான் நான் முடிஞ்சுச்சு. உங்கள்ட்ட கேட்டேன். ஓகே அரோரான்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட். அதோட முடிஞ்சு. திரும்பி நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆண்ட்ரைஸ் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் மியூட்ல இருங்க. ஓகே
யார் யாரு சொல்லுங்க மேஜிக் சொல்லுங்க. இல்லைங்க கேட்டாங்க பார்வதி இன்னைக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களா அப்படின்னு. அவங்க பழையபடி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் வைக்கும்போது சில இடத்துல தவற விட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரியலைஸே ஆகலை. அவங்க சொன்னது வந்து அன்வான்ட் டச்சாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. மேபி அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னால அவங்களுக்கு தெரியல. ஒயில் கார்டு வந்து பேட் டச்சுன்னு சொன்னனால மாற்றி சொன்னனால ஷீ இஸ் திங்கிங் தட் நம்ம பேட் டச்சுன்னு தான் சொல்லிட்டோம். எனக்கு அது தோணுச்சு, அதனால அப்படி சொல்லிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன். ஷீ கம்ப்ளீட்லி டுக் த ப்ளேம். ஆக்சுவலி அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் இது வரைக்கும் மேஜிக் சிஸ் இதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் இழுத்தாங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு இழுத்து விட்டுருக்கலாம். என் அப்பாவை பேசுறான் அப்படின்லாம் இழுத்து விட்டு வச்சு செஞ்சிருக்கலாம் சிஸ்டர். அங்க இல்ல விட்டுட்டாங்கன்னு அது எனக்கு அவங்க தோணுச்சு. இல்ல செஞ்சாங்க. நீங்க மியூட்ல இருங்கங்க. அவங்க ஒருத்தர் பேசும்போது நடுவுல வராதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டாக வெளியே வந்து சாண்ட்ராவும் கேட்டிருப்பாங்க. என்ன இது பண்ணும்போது நீ அதை சொல்லியிருக்கணும். உனக்கு ஆரம்பத்தில் அந்த ஃபீல் இல்லாதப்ப அவங்க உன்னை தொட்டாலே வந்து அது உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அதை அப்படி நீ சொல்லியிருக்கணும். அந்த பாயிண்ட்டை நீ ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏன் அது பண்ண? எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சா போதும் நீ இருந்துச்சு, அதனால நான் போய் தொலை, உனக்கு இதானே வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டேன். பிகாஸ் ஷீ டசன்ட் நோ ஸ்டில் ஷீ செட் த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்வான்ட் டச்சா எனக்கு ஃபீல் ஆச்சுங்கிறத அவங்க சொன்னதே அவங்களுக்கு தெரியாது. பேட் டச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஷோலயே அவங்க குடுக்குற 6வது க்ளோஷர் இன்னைக்கு நடக்கிற சண்டை. ஃபர்ஸ்ட் சண்டேலயே திவாகர் இருக்கும்போதே அவங்க 3 தடவ க்ளோஷர் குடுத்துருக்காங்க. அதுல கமருதீனும் வந்து அக்செப்ட் பண்ணி, நானும் இதுக்கு அக்கவுண்டபிள் தான். 2 பேரும் லைஃப்பும் இதுல சம்மந்தப்பட்டு இருக்கு. என் மேலயும் தப்பு இருக்கு, உன் மேலயும் தப்பு இருக்கு. நம்ம திவாகர் சொன்னா, இத இப்படியே இங்க விட்டுருவோம்னு சொல்லி க்ளோஷர் குடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அத கமருதீனும் அக்செப்ட் பண்ணி, என் மேலயும் மிஸ்டேக் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நான் அதே மாரி அவர் ஒரு பொய்யும் சொல்லியிருக்காரு. நான் அவள தொடவே இல்ல அப்படின்னு சொல்லி 2 வீடியோ இருக்கும். ஒண்ணு வந்து பார்வதி தூங்கிட்டு இருப்பாங்க. சுத்தி முத்தி ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு கையில கிஸ் பண்ணுவான். உடனே பார்வதி டக்குன்னு முழிச்சு என்ன பண்ணிருவாங்க, அந்த சைடு திரும்பி படுத்துப்பாங்க. தள்ளி போய் படுப்பாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க லெக்ல இன்அப்ராப்ரியேட்டா டச் பண்ணுவான். டேய் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ வாட்டெவர் அவங்களுக்குள்ள ஃபீலிங்கா இருக்கு, மியூச்சுவலா இருக்கு அப்படின்னாலும், எங்கோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாவோ, அன்வான்டடாவோ ஃபீல் ஆனத அவங்க திவாகர் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அட் த இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேவா? இப்ப அது தப்பான்னு கேட்டா, எனக்கு அது தப்பா தெரியல. அந்த மாரி தோணுனத சொல்றது தப்பா அப்டின்னா, கண்டிப்பா கிடையாது. பட் அது ஒயில்ட் கார்ட் உள்ள போய் அத பேட் டச்சுன்னு சொன்னனால, அத அவங்க பேட் டச்சுன்னு நெனச்சு நம்ம சொல்ட்டோம் அப்டிங்கிருக்காங்க. ஷோலயும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவனுக்கு உள்ளேயும் சரி, வெளியயும் சரி நான் நிப்பேன். அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ட அவங்க கம்ருதீனுக்கு குடுத்ததுக்கப்புறம், வேற கேம் இல்லாதனால திரும்ப 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 இத எடுத்துட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. தட் இஸ் ஆக்சுவலி வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா குடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கே தெரியல நம்ம என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னோம், என்ன சொன்னோன்றது தெரியல. நம்ம இப்படி சொல்லிட்டோம்னு சொல்லி ஒயில்ட் கார்டு குடுத்த ஃபேக்ட்ட வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப இது ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போயி, இதுதான் நீ சொன்னது, இதுதான் சொன்னதுன்னு அந்த கிளாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதுன்றத வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். கண்டிப்பா கிடைக்காது. ஓகே, அடுத்து கெவின். எஸ் தேங்க்ஸ் ப்ரோ மைக் தந்ததுக்கு. இப்ப ஹையோன் ப்ரோ என்ன சொல்றான்னா, திவ்யா வந்து டாப் 5க்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சது. அது அவருடைய ஒபினியன், ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அவருடைய ஒபினியன். ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மைக் குவாலிட்டி பேசுற பார்வதி, 18+ பேசின பார்வதி, கேம் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண பார்வதி டாப் 5க்கு வர தகுதினா, வைல்ட் கார்டுல வந்த திவ்யா டாப் 5க்கு வர எல்லா தகுதி இருக்கு. நீ அவங்க ஒன்றும் பண்ணல நீங்க பேசலாம். ஆனா மக்களுக்கு உண்மை தெரியுமா இல்லையா? அவங்க எத்தனை ப்ரமோல் வந்திருக்காங்க, எந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு ஏன் திவ்யா பிடிக்குதுன்னு நீங்க 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 பெரும்பாலும் கேட்க நீங்க பிஆர்னு பேசுறீங்க. இல்ல கெவின் உங்களுக்கு மக்களுக்குன்றது மக்கள் அவங்களுடைய நானும் மக்கள் தான் வச்சுக்கிட்டோம். அப்புறம் நீங்க அதான் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, என்னோட சொல்லுங்க. இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். இப்ப ஒவ்வொரு சீசனும் ஒரு பொண்ணு ஓட்டிங்ல டொப்ப வந்துட்டா பிஆர்னு ஈஸியா நம்ம பேசுவோம். அது அர்ச்சனாவுக்கு இதைத்தான் சொன்னோம், சௌந்தர்யாவுக்கு இதைத்தான் சொன்னீங்க போன சீசன். இப்ப என்ன சொல்றீங்க திவ்யாவுக்கு? ஏன் மக்களே ஓட்டு போடலையா? யாரு திவ்யாவுக்கு? எல்லாத்துக்கும் பிஆருக்கு. திவ்யா மட்டும் நீங்க பின் பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பிஆருக்கு, எல்லாத்துக்கும் வந்து பிஆர் பண்றாங்க, திவ்யாவுக்கும் பிஆருக்கு. பிஆர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை.
அதே மாதிரி நீங்க சொல்றீங்க வந்து இவங்களுக்கு தகுதி இல்லை ஒன்றும் பண்ணல. நீங்க ஷோ ஒழுங்கா பார்க்கல. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இவங்க தான் ஃபேவரிட், பார்வதி ஃபேவரிட், சாண்ட்ரா ஃபேவரிட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவ்யா பண்ற எல்லாமே தப்பா தான் தெரியும். பார்வதி பேட் பிளேயரா நான் சொல்லவே இல்லையே. பார்வதி டாப் 5 வரலாம். அவங்க இந்த ஷோ கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சரி, அதுக்காக இன்னைக்கு அவங்க சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பிஆர் டாபிக்லயே அவர் ஸ்ட்ரைட் ஆன் டு தி பாயிண்ட் வந்து பிக் பாஸ் 4 தடவை இன்டரப்ட் பண்ணி பிரதர் அவங்க வந்து சாம் ஒரு பேசினாரு. நிமிஷம், ஒரே இவ்வளவு ஒரு நேரம் அவர் நிமிஷம் பேசினாரு. சாம் இல்ல ஒரு நிமிஷம், ஒரு இந்த நிமிஷம். இல்ல பேசி சயான் முடிக்கல ப்ரோ கொஞ்சம் வெயிட் பேசி பண்ணுங்க. முடிக்கல சயான் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாம் அவர் பேசிட்டு பேசி இருக்காரு. முடிக்கல கெவின் முடிக்கட்டும். முடிச்சேன்னு நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அப்போ 4 தடவை இன்டரப்ட் பண்ணி நீங்க பாயிண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பிபிஏ கதறாரு ப்ரோ. ஏன் அவங்க இது வரைக்கும் பாயிண்ட்டுக்கு வராம ஏன் எல்லாமே சுத்திக்கலாம்? சரி. இப்ப நம்மளுக்கு திவ்யா ஒரு கிட்ட ஒரு விஷயம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க இப்ப நான் சொல்லுங்க. வந்து நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேக்குறீங்கன்னா நான் இங்க இருந்து ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட பதில் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது மக்களுக்கு எந்த வகையில பிடிக்கும் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க அது எப்படி மக்களுக்கு ஓகே நான் பதில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். சொல்றீங்க? மக்கள் திவ்யா கிட்ட ஃபிளாஸ் இப்ப பார்வை சப்போர்ட்டர்ஸ் மாதிரி பார்வை பெர்ஃபெக்ட் நான் இல்ல பேசவே நீங்க இல்லை. அந்த அந்த இதெல்லாம் வேண்டாம். நீங்க பார்வதி சப்போர்ட்டர்ஸ் அது ஓகே எல்லாமே அவங்களுடைய ஓகே கருத்தை அவங்களோட ஃபேவரட். உங்க ஃபேவரட் திவ்யான்னு சொல்றீங்க நானே இல்லையா? திவ்யா சொல்றேனே பத்தி நானே நீங்க உங்க சொல்றேன். ஒப்பீனியன் ஓகே மட்டும் நான் சொல்லுங்க. சொல்றேன் என்னங்க நான் சொல்றேன். திவ்யா கிட்ட ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இல்ல தான், அவங்களுக்கு பேச வராது தான். ஆனா அது மட்டும் வச்சுட்டு நீங்க டாப் 5 வர முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும். அவங்க கிட்ட பல குட் குவாலிட்டிஸ் இருக்கே. பார்வதி அது கிட்ட சொல்லுங்க. இன்னொரு அந்த குட் குட் குவாலிட்டிஸ் இருக்கே. குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்படி அவங்க இல்ல இது நீங்க வரைக்கும் அது சொல்லுங்க. அந்த குட் குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. அவங்க இது சொல்லுங்க. வரைக்கும் 18+ பேசல. பிக் பாஸ் வீட்ல 18+ பேசல, ஃபேக் லவ் கண்டென்ட் பண்ணல, மைக்க கழட்டிட்டு பேசல. இதுதான் அவங்களோட குட் குவாலிட்டிஸ். எல்லா டாஸ்க்கும் பண்ணியிருக்காங்க, அப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குட்டோ பேட் பார்வதி கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறீங்களா இல்லையா? அதே மாதிரி திவ்யா குட்டோ பேட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ பார்த்தா சபரி தானே அப்போ டைட்டில் வின்னரா வரணும். இந்த இந்த எந்த சபரி எந்த குவாலிட்டியுமே ப்ரோமோலையும் வரலையே. சபரி ப்ரோமோ வரலையே, கண்டென்ட் கொடுக்கலையே சபரி. அப்ப சபரி good person தான். திவ்யா எப்படி ப்ரோமோல வந்தாங்க? நீங்க திவ்யா வந்தப்போ எத்தனை ப்ரோமோல திவ்யா வந்திருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு கண்டென்ட் கொடுக்கா நீங்க பாக்கணும். சபரி எங்க வந்திருக்கா சோலோ ப்ரோமோல? சபரி வரலையே, திவ்யா வந்திருக்காங்க. சாம் அவர் என்ன நோக்கி ஒரு சில கேள்விகளை வச்சாரு. அதுக்கு இல்ல நான் இல்ல அவர்கிட்ட கண்டிப்பா ஒரு விஷயம் மட்டும் இல்ல இல்ல ஒரு கேட்கணும். ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். திவ்யாவோட சாண்ட்ரா அதிகமா ப்ரோமோல வந்திருக்காங்க. சரி. இல்ல சாண்ட்ராவும் சாம், 18+ இல்ல கண்டென்ட் ஆமா, இல்ல பேசினாங்க. இல்ல ஒரு கரெக்ட் நான் திவ்யா அசோசியேட் பண்ணிருக்காங்க. இல்ல சாம், சபரியை கரெக்ட் அசோசியேட் பண்ணிருக்காங்க. கனியை கரெக்ட் அசோசியேட் பண்ணிருக்காங்க. சாண்ட்ரா என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காங்க அதை பேசுவோமா? என்ன பிரதர் சொல்லுங்க இல்ல சாண்ட்ரா. பிரதர் இல்ல ப்ரோ பிரதர், நீங்க என்ன நோக்கி திவ்யா ஒரு கேள்வி எல்லா மேஜிக் ஒரு நிமிஷம். கண்டஸ்டன்ஸையுமே கேரக்டர் அசாசினேட் இல்ல பண்ணிருக்காங்க. மேஜிக் என்ன ஒரு வார்த்தை நிமிஷம். சொன்னாலும் இவர் வந்து சொல்லுங்க. பார்வதி வந்து இல்லங்க, பார்வதியை வந்து நான் புனிதப்படுத்தினது இல்லை எங்கேயுமே சரி. பார்வதி மேல எனக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. அவங்க ஒன்றும் பெரிய 100% கரெக்டான பர்சன்லாம் கிடையாது. நான் அவங்க மேல கிரிட்டிசிசம் வச்சிருக்கேன். இப்போ நீங்க திவ்யா வந்து டிசிப்ளின் டெக்கோரம்னு உள்ள வந்தாங்க இல்லையா? அப்படி உள்ள வந்தப்போ எஃப்ஜேட்ட மச்சான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவோட ஸ்மோக்கிங் ரூம்ல அவங்க பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, பார்வதியை வீடு கூட்ட சொன்னா நைட்டு 12 மணிக்கு விளக்கமாத்த தூக்கிட்டு வரா, 12 மணிக்கு வீடு கூட்டினா விளங்குமா அப்படின்னு பேசுறாங்க. அது வந்து அவங்களோட சொந்த வீடு கூட கிடையாது. அது ஒரு பிக் பாஸ் வீடு. எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா, 12 மணிக்கு வீடு கூட்டினா அந்த வீடு விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவோட உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க அவங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட மேல் மாடியில அறிவு அப்படின்றது இல்லாத பியூட்டி வித்தவுட் பிரெயின் தான் திவ்யா அப்படிங்கறத நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்துட்டு திவ்யாவை வந்து அவங்க வந்து ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட், அவங்க வந்து ஒரு வின்னர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விக்க இல்ல பாக்காதீங்க. மைக் அதை அவங்க கழட்டி பேச பிஆர் பாதி செய்வாங்க. அறிவு இருக்கா? மைக் கழட்டி பேச பாதி அறிவு இருக்கா நீங்க கேட்டீங்களா? இல்லங்க, இப்ப நீங்க வந்து கேட்டீங்களா? இப்ப பார்வதி 18+ அப்படின்னா திவ்யா ஸ்மோக்கிங் ரூம்னு என்னாலையும் தரம் தாழ்ந்து பேச நீங்க முடியாது. என்னோட வேலை இல்ல, நான் அப்படி ஸ்மோக்கிங் பண்றது பேசுனதும் இல்ல. தப்பா? பெண்கள் ஸ்மோக்கிங் பண்றது இருங்க தப்பா? பிரதர், உங்களுக்கு இல்ல. சொல்லுங்க, பதில் இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல பிரதர், இல்ல நான் சியான் ப்ரோ இதுக்குதான் நான் பேச உங்களை சாம பேசவே விடல. நான் 1-on-1 போவோம். அவரை தான் நம்ம பேச இல்ல வைக்கணும். நான் உங்க அதனாலதான் பாயிண்ட் இல்ல ஆஃப் நான் வியூல நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேவா? அது அவருடைய பாயிண்ட் அதான் ஆஃப் வியூ அதான் சாம், இதுதான் சொல்லட்டும். நான் சொல்லணும்னு நினைச்சேன் சாம். இந்த அவர் நான் சொல்லி சொல்லிட்டேன். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல மாற்று கருத்து இருந்தா அவர் மியூட்ல இருக்கட்டும், நம்ம பேசலாம். மாத்தி மாத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்ல அது. ஓகே சரி கெவின் நீங்க முடிங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்மோக்கிங் பண்றது தப்பு இல்லையா? நீங்க யாரு சொல்றதுக்கு பெண்கள் ஸ்மோக்கிங் பண்றது தப்புன்னு? நீங்க அப்ப உங்க நோக்கம் என்ன? சாம் உங்க நான் அப்படி பார்வை என்ன? சொல்லவே இல்ல, அப்ப அப்படி என்ன சொல்லவே இல்ல இல்ல. இல்ல இப்படி இல்ல பாக்குறாரு பாருங்க. இல்ல நீங்க அவரு உங்களை அப்படி சொல்லல. நீங்க
நீங்க இல்ல உங்க இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்ல இல்ல நான் கேட்ட கேள்வி இவர் அந்த பிரெயின் திவ்யா பத்தி எல்லாம் பேச என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் ஓகே. பண்ணியிருக்காங்க இப்ப அப்படின்றத என்ன நான் சொல்றாருன்னா கேட்டேன், அதை சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா பிரெயின்ல நீங்க அவங்க பிரெயின் அவங்க தகுதி இல்ல அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க பிரெயின் எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் டீசெண்டா பேச பழகுங்க. அந்த உங்களோட இத பிரெயின் அந்த இல்ல பிரெயின் உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்கல்ல, அது எங்களுக்கு தெரியல. அதுதான் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியல தெரியும்? brother. பெரும்பான்மையான மக்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு. அது நீ இல்ல ப்ரோ, கெவின் நீங்க கெவின் என்ன நீங்க பேசிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நீங்க கிடைக்கலாம். அவர் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாசிட்டிவா இந்த திவ்யா கிட்ட இருக்குன்னு சொல்ற விஷயங்களை பட்டுன்னு இப்படி நீங்க போட்டு உடைச்சிருந்தீங்கன்னா, மத்தவங்க அதை பத்தி அவங்களுக்கு ஈஸியா தெரிய வரும் இல்லையா? அப்ப திவ்யா இதெல்லாம் பண்ணிருக்காங்க போல அப்படின்ட்டு, அதுக்காக நான் நான் உங்களுக்கு தான் தான் சொன்னேன் வாய்ப்பு தரேன். நான் சரவ் brother. விஜேஸ் மாதிரி பேச வேண்டியதாச்சு. நான் அதுதான் சொன்னேனே அவங்க என்னென்ன என்ன பண்ணிருக்காங்க. சொன்னீங்க? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு Content ஒரு கொடுத்திருக்காங்க. மேலாட்டமா தான் சொல்றீங்க. கண்டென்ட் என்ன கண்டென்ட்? என்ன கண்டென்ட்? என்ன அந்த content கண்டென்ட் எவ்வளவு கொடுத்தீங்க? இம்பாக்ட்? இப்போ ஹோட்டல் டாஸ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வீக் வந்தாங்க. அவங்க தான் டாஸ் வின் பண்ணி கேப்டன் ஆனாங்க திவ்யா. அதுக்கப்புறம் ஹோட்டல் டாஸ்ல பார்வதியோட சண்டை எல்லாத்தோட சண்டை அங்க கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லா டாஸ்லயும் அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கா இல்லையா? இப்ப அந்த டாஸ்ல என்ன பண்ணாங்க? அவங்க நைட் ஃபுல்லா இருந்து பாதுகாத்தாங்க. அதெல்லாம் இல்லையா? அப்ப ஒண்ணுமே பண்ணலன்னு பேசுறீங்களே. அப்ப யார் ஷோ பார்க்கல ஒழுங்கா? எல்லாம் பண்ணிருக்காங்களே, சரி, கண்டென்ட் கொடுத்துருக்காங்களே. கண்டென்ட் கொடுத்திருக்காங்க கெவின். எல்லாருமே கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. ஈவன் இப்போ சியான் ப்ரோ சொன்ன மாதிரி அரோரா கூட கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. சபரி கூட கண்டென்ட் கொடுத்திருக்காரு. கண்டென்ட் வந்து மக்கள் இடையே எந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் இந்த கண்டென்ட் எந்த எந்த நீங்க தான் சொன்னீங்க, மக்கள் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த மக்களுக்கு எந்த கண்டென்ட் அவ்வளவு வைரலா இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படின்றது என்னோட கேள்வி. மக்களுக்கு என் திவ்யா பிடிச்சிச்சுன்னா மத்த பார்வதி தான் சோதனை பேசிக்கிட்டு இருந்தீங்க. திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே பார்வதியை வாயடைக்க வச்சாங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருந்து அது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் அது தானே பார்வதியோட ஏற்பட்ட பார்வதியோட ஏட்டர்ஸ் வந்து திவ்யாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. பார்வதி ஏட்டர்ஸ் கானா வினோதோட ஏட்டர்ஸ் அதுதான் திவ்யாவோட ஓட் பேக் நான் சொல்றேன். பார்வதி பிடிச்சாலும் கெவின் நீங்க திவ்யா பத்தி பேசினா திவ்யா மட்டும் பேசுங்க. எதுக்கு பார்வதி எதுக்கு கானா வினோத் எடுத்துட்டு வரீங்க? திருப்பி லூப்லயே போறீங்க. மத்தவங்க பேச முடியறது இல்ல. திவ்யா தகுதியில பேசல. தகுதியை பத்தி யாரு பேச நான் கேட்டேன். அது அவருடைய ஒப்பீனியன். நீங்க சொல்லுங்க. அது அவரோட ஒப்பீனியன். இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப மத்தவங்கள கம்பேர் பண்ணாம அவங்களோட ஓன் ஸ்டாண்ட் அலோன் குவாலிட்டிஸ் மட்டும் சொல்லுங்களேன். இப்ப நான் திருப்பி சொல்றேன். வீக் 1ல அவங்க வந்து கேப்டன்சி டாஸ்க் அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்லயும் அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு. ஸ்கூல் டாஸ்க்ல இருக்கட்டும், ஜோயில் டாஸ்க்ல நைட் ஃபுல்லா அவங்க இருந்து பாதுகாத்தாங்களா இல்லையா? அந்த ஜோயில் அவங்களும் பிரஜன் எல்லாமே. அப்ப எந்தவித கன்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்றது வந்து அது ஒரு இன்ஜஸ்டிஸ். அவங்க வீட்டுக்குள்ள எல்லா டாஸ்க்கும் பண்ணிருக்காங்க. நீங்க பார்வதின்னு பேசுறீங்க. அப்ப நான் சொல்றேன் திவ்யாவும் டாஸ்க் பண்ணிருக்காங்க, கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் எல்லா டாஸ்க்லயும் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ப்ரோமோ வைஸ் கண்டென்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ரோமோல வந்திருக்காங்க நீங்க கவுண்ட் பண்ணியே பார்க்கலாம். திவ்யா மட்டும் வைல்ட் கார்டுக்கு அப்புறம் எதுக்கு இப்போ வீக்கெண்ட்ல விஜேஎஸ்ட மட்டும் அடி வாங்குறாங்க? ஏன் பார்வதி அடி வாங்கலையா? சரி கெவின், நான் திவ்யா பத்தி பேசுறேன். நீங்க திருப்பி பார்வதி எடுத்துட்டு வரீங்களே. இல்ல பார்வதி பண்ணா தப்பு இல்ல கண்டென்ட் சொல்றீங்க. திவ்யா பண்ணா தப்புன்னு பேசுறீங்க. அவங்க கண்டென்ட் பேசுறீங்க. நான் பார்வதி பத்தி பேசவே இல்லையே. நான் திவ்யா பத்தி தானே பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. எல்லாரும் அடி வாங்குங்க. அடி வாங்குறது தப்பு இல்லையா? அசீமே அடி வாங்கியிருக்காரு. அசீம் ஃபேன் தான், மிகப்பெரிய அசீம் ஃபேன். அசீமே அடி வாங்கியிருக்காரு. அது தப்பு இருக்கு ப்ரோ. நீங்க இப்ப பாரு பத்தி போயிட்டு நீங்க எத்தனையோ சீசனுக்கு முன்னாடி போயிட்டீங்களே திருப்பி. இல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, இந்த பிஆர் டாபிக்ல அர்ச்சனா, சௌந்தர்யா, அப்போ திவ்யாவுடைய ஒரு 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 ஓன் என்ன சொல்றது கண்டென்ட்ன்றது அவர்கிட்ட இருந்து இது வரைக்கும் வரல. அவர் என்ன சொல்றாரு, எக்ஸாம்பிளா பார்வதிக்கு வந்து அகைன்ஸ்டா இப்படின்லாம் பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. இதுக்கு ப்ரீவியஸ் சீசன்ல ஒருத்தவங்க எல்லாம் ரெஃபரன்ஸ் கொண்டு வர்றாரு. அதனாலேயே திவ்யா வந்து இப்போ வந்து மேல இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. அந்த குவாலிட்டி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. என்ன மீன் பண்றீங்க? ஓன் கட்டன்னா நீங்க என்ன மீன் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓன் கட்டன்னா அவங்க எல்லாம் என்ன சிம்பிள் ப்ரோ, கண்டென்ட்ல எந்த கண்டென்ட்ல அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இம்பாக்ட்னா அவங்க முதல்ல ஹோட்டல் டாஸ்ல பார்வதி கமருதீனோட போட்ட சண்டை, அதுக்கப்புறம் அவங்க எல்லா ப்ரோமோலையும் கண்டென்ட் ஃபைட் பண்ணிருக்காங்களே, அதுதானே மக்களுக்கு பிடிக்கும். இப்ப பார்வதி மெயின் எல்லாத்துக்கும் பிடிக்க ரீசன் என்ன? ஃபைட் பண்றாங்க. இப்ப கேம் பார்த்து பிடிச்சவங்க பார்வதி பிடிக்கும். அதே மாதிரி திவ்யாவும்
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பார்வதி தான் ஷோதானு எல்லாம் பேசினாங்க. பார்வதி கூட வந்து சண்டை போட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். மக்களுக்கு பிடிக்க திவ்யா பிடிக்க மெயின் ரீசன். அது அவங்க டே 1ல இருந்து வந்து ஒரு பார்வதி கூடயோ இல்ல கமருதீன் கூடயோ சண்டை போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க வெளியில ஒரு 25 நாள் 30 நாள் ஷோ பார்த்துட்டு ஓ இவங்களை வந்து இப்படி டார்கெட் பண்ணலான்னு போய் எந்த வைல்ட் கார்ட்ஸும் பண்ற விஷயம் தானே அது. அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. தப்பு இல்லையோ இல்லையோ, ஆனா அதுதான் சொல்றேன். அது நம்ம மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு நான் ஓ இவங்க வெளியில பார்த்துட்டு போய் இவங்க கரெக்டா கொஸ்டின் கேட்கறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஆகுமே தவிர அது ஓன் கண்டென்ட் கிடையாது. அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையே. நம்ம இதே அர்ச்சனாக்கு பேசணுமா சீசன் 7 இல்லையே? அர்ச்சனா சரின்னு தானே சொன்னோம். அர்ச்சனா இந்த சீசன்ல பேசலாம். இந்த क्वेश्चनக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபியாலோ. சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா வந்து கேப்டன்சி டாஸ்க்லாம் வின் பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஒயில்ட் கார்டாக உள்ளே வந்தனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இது அந்த டாஸ்க்கை வின் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆனால் நார்மலாக மற்ற கேப்டன்சி வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆனால் தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்குள்ளேயே போக முடியும். அங்கேயே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்லெஸ். செகண்ட் பாயிண்ட், இவங்க சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கில் பார்வதி கூட சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கலாம் இல்லை. பார்வதி தான் இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்க உள்ளே கொண்டு வந்த பிரின்சிபல் டெக்கோரம் டிகினிட்டி கத்துறாங்க. இது மூணையும் எக்ஸ்போஸ் பண்ணி திவ்யாவை அந்த மேனேஜர் டாஸ்க்ல இருந்து தூக்க வச்சு கன்ஃபெஷன் ரூம்ல போய் அள வச்சு வீக்கெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணது பார்வதி. அண்ட் பார்வதி வந்து நம்ம ஏன் வந்து ஒரு குவாலிட்டியாக பார்த்தாலும் எவ்வளோ அடித்தாலும் அவங்க திரும்ப வந்து அந்த கேமுக்கு கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் திரும்ப வந்து அதை போல்டாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் திவ்யா அந்த வீக்கெண்டில் அடி வாங்கினதுக்கப்புறம் பயங்கர சைலண்ட்டாக போயிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஹிப்போக்ரைட்னா என்ன சொல்கிறேன்னா, நேற்று அதை விக்ரம் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் அந்த வீட்டோட ரூல்ஸையே பிரேக் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம டைம் லைன்லேயுமே வந்து பார்க்கலாம் திவ்யாவோட இன்னொரு பேர் வந்து பொய்க்காரின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அது அது வந்து கரெக்டுன்பாங்க. ஆனால் அதே விஷயத்த வேற ஒருத்தவங்க பண்ணால் தப்புன்பாங்க. ஓகே, அதை நீங்கள் கண்டென்ட்டாக பார்த்தா கூட அந்த கண்டென்ட்டு இங்கே இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பிடிக்கல. அது வந்து வீட்டில் இருக்க ஒரு ஹவுஸ்மேட்டோட கான்ட்ரிபியூஷனாக ஒரு கண்டென்ட் ஃபேக்டராக பார்க்க முடியுமே தவிர வின்னர் குவாலிட்டிக்கோ டாப் 5 குவாலிட்டிக்கோ அது பார்க்க முடியாது. அதுதான் இங்க நான் சொல்ல வர. ஓகே, இப்ப மேஜிக் நீங்க என்ன சொல்றீங்க? கண்டென்ட் மெஜாரிட்டி பீப்புள் பிடிக்கலன்னு சொல்றீங்க. நம்ம எங்கேயுமே போய் சர்வே எடுக்கல. மெஜாரிட்டி பீப்புள் பிடிச்சதுக்கு பிடிக்கல. பார்வதி பிடிக்காத குரூப் அப்படியே நான் சொல்றேன் திவ்யாவுக்கு மாறிட்டாங்கன்னு. பார்வதி வந்து சோதனைன்னு பேசிட்டு இருந்தாங்க. வயல் காடுக்கு முன்னுக்கு யாருமே பார்வதிக்கு எகேன்ஸ்டா பேச முடியல. திவ்யா வந்தாங்க பேசுனாங்க. பார்வதிக்கு எகேன்ஸ்டா யாரும் ஒப்போனன்ட் வந்துட்டாங்கன்னு பார்வதி பிடிக்காத மக்கள் திவ்யாவுக்கு அங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எங்கேயும் போய் சர்வே எடுக்கலையே. மெஜாரிட்டி பீப்புள் பிடிக்கல நம்ம பேச முடியாது. ஷோவோட நரேட்டிவ்லயே திவ்யாக்கு அகைன்ஸ்டா பார்வை கிடையாதுங்க. அப்படி ஒரு ஸ்கிரிப்டே இல்ல. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல. பாருக்கு அகைன்ஸ்ட் திவ்யாவை அப்படி ஒரு ஸ்கிரிப்டே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா திவ்யா வந்து எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நரேட்டிவே இல்லையே. அந்த மாதிரி ஷோல எந்த ஒரு ஆங்கிளுமே கிடையாது. பாருக்கு அகைன்ஸ்டா திவ்யா வந்துட்டாங்கன்றதுக்கு ஒரு நரேட்டிவே இல்லை. இன்ஃபேக்ட் பாரு வந்து திவ்யா ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. இல்ல இப்ப நானும் அப்படி பேசல. திவ்யா வந்து பார்வதி ஆளா மதிக்கும் பேசலாம் இல்லையா? பாரு வந்து திவ்யாவை ஒரு ஆளாவே மதிக்கிறது. அதே மாதிரி நான் சொல்றேன் திவ்யாவை பாரு ஆளா மதிக்கல. எப்படி இன்டீசென்டா பிளே பண்ற பிளேயரை திவ்யா அதுக்கு மதிக்கணும். பாரு இன்டீசென்டா கேம் ஸ்பாயில் பண்ற பிளேயரை திவ்யா அதுக்கு மதிக்கணும் நான் கேட்கலாம் இல்லையா? சரி, நான் சொல்ற பாயிண்ட் திவ்யா இந்த கேமுக்கு டாப் 5க்கு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு இல்ல. இட்ஸ் a PR பாட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப பார்வதிக்கு பிஆர் இல்லையா? பார்வதி கிளீனா தான் இருக்காங்க. மக்கள் ஓட்டு தானே எல்லாம் பார்வதிக்கு. நீங்க ப்ரூஃப் எடுத்து போடுங்க மேம். திவ்யாக்கு பிஆருக்கு எல்லாம் யாருமே சொல்லல. அப்படி யாருமே சொல்லல. எல்லாருக்கும் பிஆர் இருக்கு. நம்ம இப்ப இந்த இடத்துல பிஆர் பத்தியே நம்ம பேசல. ஆக்சுவலா அவங்க டாப் 5க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றதான் பேசணும். ஓகே, அது இப்போ இந்த லாஸ்ட் பென் முடிச்சிருந்தோம். இப்ப மக்களுக்கு ஏன் ஒரு கண்டெஸ்டன்ட் பிடிக்கும் பிடிக்கலன்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது, சொல்ல முடியாது. இப்ப அதுதான் நான் கேக்குறேன் உங்களுக்கு. அதனாலதான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா நான் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்டா நீங்க மக்களுக்கு போறீங்க இல்லன்னா ப்ரீவியஸ் கண்டெஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் கொண்டு வரீங்க. அதுதான் சொல்றேன். நான் எனக்கு மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு சொல்லுங்க. ஓகே, எனக்கு பார்வதி பிடிக்காது. வயல் கார்டுல இருந்து யாராச்சும் வந்து பார்வதியே சண்டை போடுவாங்க. நான் பார்த்து திவ்யா வந்து சண்டை போட்டாங்க. ஒண்ணு அவங்க 18+ பிளேஸ்ல
ஃபேக் லவ் கண்டென்ட் பண்ணல, மைக் கழட்டிட்டு பேசல. இது எல்லாம் தான் ரீசன்ஸ் எனக்கு திவ்யா பிடிக்கிறதுக்கான காரணங்கள். சரியா பிரதர்? சரி, ஓகே ஓகே, அது உங்க ஒப்பீனியன். ஓகே ஓகே ஓகே. அடுத்து யாரு? அன்ரைஸ். யாருப்பா அன்ரைஸே காமிக்கல? நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து கவின் ப்ரோ இல்ல, நான் வந்து பொதுவா திவ்யாவுடைய ஒரு இதை வந்து ஆர்டிகுலேட் பண்றேன், அவங்களுடைய கேம் பிளே எனக்கு தெரிஞ்ச வகையில. ஸோ அவங்களுடைய கேம் பிளேன்றது எப்படி இருக்குன்னா, யாருன்னா ஒருத்தவங்கள கிட்ட போய் அவங்க வந்து அவங்க அதுல சம்பந்தமே பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா அந்த ஒரு விஷயத்துல போய் யார்கிட்டனா ஒரு விஷயத்துக்குள்ள போய் வம்பு இழுப்பாங்க. அப்படி போகும்போது இவங்க வந்து நிறைய வார்த்தைகள் விடுவாங்க. என்னது கேவலமான ஜென்மோன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் கெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, 18+ வேர்ட்ஸ் நிறைய விடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க லைட்டா வாய்ஸை ரைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா இவங்க வாய்ஸே வந்து அதை இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, என் வாய்ஸ் வந்து ரொம்ப இதுவான வாய்ஸ், ரொம்ப லவுடரான ஒரு வாய்ஸ் இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க வாய்ஸ்க்கு மேட்ச் பண்றதுக்காக யாருன்னா லைட்டா டோன் ரைஸ் பண்ணோம்னா அவங்கள வந்து கத்தி பேசாதீங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு பார்ப்பாங்க. கத்தி பேசாதீங்கன்றத ஒரு கையில ஒரு ஆயுதமா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அதை அப்படியே இது பண்ணிட்டு அந்த வார்த்தையை எடுத்து அதுல வந்து இது பண்ணுவாங்க. பட் அதை விட டபுள் மடங்கு வார்த்தையை திவ்யா வந்து அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து மழுங்கடைக்க வச்சு அந்த வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த ஆர்டிகுலேஷனே ஸ்கில்லே இல்லாத ஒரு பர்சன் ஒரு விஷயத்த சுத்தி 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 எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க கிட்ட பேசி வேஸ்ட்ன்ற ஒரு சினாரியோக்கே கொண்டு வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கே இப்ப யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு எதை பேசினாலும் சுத்தி சுத்தி. விஜய் சேதுபதி சாரே இப்போ காமிச்சிருப்பாரு, ஏம்மா இவ்வளவு பெருசு பேசுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காமிச்சிருப்பாரு. சோ அப்படின்னும் போது திஸ் இஸ் ஹர் கேம். இவ்வளவுதான் அவங்களுடைய கேமே. ஒரு விஷயத்த சுத்தி சுத்தி பேசி 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 விடுறது, அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்ணாம இருக்கிறது. இவங்க ஒரு தப்ப பண்ணிட்டு அடுத்தவங்கள வந்து அந்த தப்ப வந்து அந்த டைம்ல அவங்க கொண்டு வராங்கன்னா அதை பிளேம் பண்ணி அதை வச்சு ஒரு கேம் விளையாடுறது. இது மட்டும்தான் திவ்யாவோட கேம். இதை யாரும் ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா தேர் இஸ் நோ திவ்யாஸ் கேம் இந்த இடத்துல. அவ்வளவுதான். இந்த ஸ்பேஸ பார்வதி கொடுக்கறது கிடையாது. பார்வதி இத இவங்க சொன்னாங்க இல்லையா, பார்வதி வந்து திவ்யாவை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு. பார்வதி வந்து இந்த விஷயத்தான் இவ பண்றான்னு அனலைஸ் பண்ணிட்டு இத வந்து பார்வதி திவ்யாவுக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த ஒரு இது சென்ஸ் இல்லாம முன்னாடி தானா வேணத்தும் கம்ருஜனும் இத வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க, அவங்களுமே கொடுக்கறது இல்ல. இப்ப விக்ரம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து டி போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து பண்ண மாட்டாரு. அவரு டைரக்டா அடிக்கவே திவ்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இப்ப யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப தனியா உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஹலோ, இது வந்து ஐ டோன்ட் நோ, இதுவும் சில பேருக்கு பிடிக்கலாம். அண்ட் இத அவங்களுக்கு பிஆர் பிரவீன் கட் ஆகுது. பிரவீன் தெரிஞ்சு இப்போ ஃபோன் வந்துச்சு, அதுல கட் ஆயிடுச்சு. அதான் அவங்களுக்கு ஆக்சுவலி இன்னைக்கு பிஆர் இருக்கு அப்படின்றதும் சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வெளியில வந்து இவரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, அமித்தும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு இருக்கிறதுல பல்கான ஒரு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்த விட அதிகமான பிஆர் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்போஸ்ட். அந்த பிஆர் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய தப்பை அதிகமா வந்து காமிச்சு இவங்களுடைய தப்பை மறைக்கிறாங்க அப்படின்றதும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ஓகே ஓகே. லதா பேசுங்க. லதா இருக்கீங்களா? ரொம்ப நேரமா ஆண்ட்ரே சீன்ல காட்டுது அவங்களுக்கு. தெரியலையே இருக்காங்களா. சரியா, பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுங்க. அடுத்து பிளடி ப்ரோ ஒரு 5 minutes ப்ரோ. பிளடி அவங்க பேசிட்டோம். வெல்கம். ஓகே. ஹாய் பிளடி, வெல்கம். ஹாய் சாம், how are you? ஃபைன். ஹாய் அபி, எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு ஒரே ஜாலியா? எல்லாம் நான் வரவங்களாம் அபிக்கு இன்னைக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு தரமான கண்டென்ட் கிடைச்சிருக்குல, அதான் அபியும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஹாப்பி தான். நீங்களும் தானா?
ஆமா, எனக்கு ஒரு ஒரு கேள்வி ஆஃப்டர் லிசனிங் டு யுவர் டிஸ்கஷன். ஒரே ஒரு கேள்வி இருக்கு. டாப் 5க்கு வர்த் இல்லாத ஆளு நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது. எனக்கு யாரு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா, விக்ரம், சுபிக்ஷா, திவ்யா அவங்கலாம் வர்த் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க திவ்யாவை பத்தி பேசிட்டு இருந்ததுனால ஐ ஹாவ் டு நோ டாக் அபவுட் திவ்யா as well. திவ்யா வந்து டாப் 5க்கு ஓகே. பட் ஸ்டில் டைட்டிலோ இல்ல ஃபர்ஸ்ட் டாப் 3 பிளேஸ்க்கு வந்து ஷி இஸ் நாட் வர்த்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கேம் பிளே பாத்தீங்கன்னா மத்த ஹைலைட்டடா இருக்க கண்டஸ்டன்ட் சார்ந்துதான் இருக்கு. இண்டிவிஜுவலா விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அவங்க எந்த கேங்குள்ளயும் போகல அப்படிலாம் சொல்றாங்க. பட் அவங்களோட கேம் பிளே மக்கள் கிட்ட வந்து இம்பாக்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லைக் இதுக்கு முன்னாடி அவர் ஐடி என்னன்னு தெரியல, என்ன பேசினாருன்ட்டு. லைக் அவர் ஐடி நேம் மறந்துட்டேன். பட் பாயிண்ட் என்னன்னா, திவ்யாக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிஆர் இருக்குன்றது த்ரூ சாண்ட்ரா, த்ரூ அதர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அண்ட் திவ்யாவை பத்தி நம்ம ஏதாவது அகேன்ஸ்டா ட்வீட் போட்டாலும் அதுக்கு கீழே வந்து அடிக்கிறதும், அந்த அந்த நெரேட்டிவ் டக்குன்னு இன்னொரு கண்டஸ்டன்ட் மேல திருப்பி விடுறதுமே நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க ஷிபா, யூ ஹேவ் எனி? இல்ல ஐ ஹேவ் a question. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. I'll ask after you. ஓகே Yeah, ஓகே sure. ஓகே. ஸோ அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நேத்து எபிசோட்ல இருந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. பிளஸ் ஓகே நல்லா நல்லா போகுதுப்பா அப்படின்னா மாத்தி மாத்தி விக்ரமும் திவ்யாவும் லைக் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் என்ன மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரோட கேம் பிளேவும் அதேதான். விக்ரம் வந்து எப்படின்னா தான் நல்லவன்ற ஒரு போர்வைக்குள்ளேயே இவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. கனியை சார்ந்தே ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இவர் கருத்தை வந்து கனியை வச்சு பதிவு பண்றது, கனியை வச்சு எஸ்கேப் ஆகுறது, அந்த மாதிரி கனியை சார்ந்தே ஒரு கேம் பிளே இருந்தது. நான் நிறைய வாட்டி ட்வீட் போட்டிருக்கேன், கனியை தூக்குனா மட்டும்தான் இந்த கேம் பிளே மாறும் அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே மாறி இருக்கு இந்த 2 டேஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரமோட கேம் பிளேவும் பெருசா இம்பாக்ட் பண்ணல. அவர் ஒரு நேர்மையான கேமே விளையாடலன்னு தான் நான் நினைக்கிறேன். திவ்யா வந்து நேர்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கருத்தை எடுத்துக்காம இவங்க ஒரு மாதிரி கேம் விளையாடுறது தான் 2 பேருக்கும் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நாமினேஷன்ல பார்த்தோம். இவர் வந்து திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்றது, திவ்யா வந்து இவரை எக்ஸ்போஸ் பண்றது இந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டாப் 5க்கு வர்த்தே கிடையாது. அதான் நான் ஃபீல் பண்றேன். அவங்க வரவும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ்னால அவங்க இப்போ கானா வினத்தோ ஓவர்டேக் பண்றாங்க ஓட்லன்னும் போது சிரிப்பாவும் இருக்கு, அன்வர்த்தியாவும் இருக்கு. பாப்போம் மத்த பிளேயர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. வேற யாருக்காச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க. I'll explain about Divya's இல்ல gameplay or இந்த Vikram's gameplay. அன்அபிஷியலை பொறுத்து அதை வச்சு நம்ம வந்து எந்த வகையிலுமே பேனிக்கும் ஆகக்கூடாது. அது வந்து அதை அது எனக்கு பொறுத்து அது ஒரு மேனிப்புலேட்டிவ் தான். ஓகே, லாஸ்ட் ஆமா. சீசன்ல வந்து ராணவுக்கு வந்து இதே மாதிரி லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வீக்ஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் சமயத்துல ஒரு கை அடிப்பட சமயத்துல பயங்கரமா பூஸ்ட் பண்ணி எங்கேயோ மேல டாப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? லாஸ்ட் சீசன்ல தூக்குமரனோட டாப்ல இருந்தார் ராணவ். ஆனா அவரை வந்து எவிக்ஷன் பண்ணி தூக்குனாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அது. ஒவ்வொரு இதுல மேபி திவ்யாவும் இருக்கலாம், இல்ல கானா வினோத்தும் இருக்கலாம், போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது அந்த அன்அபிஷியல்ல தான் பூஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. அபிஷியல்ல நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் நாட். அண்ட் மோரோவர் சாண்ட்ரா இம்பாக்ட் பண்ண அளவு கூட எனக்கு திவ்யா பெருசா இம்பாக்ட் பண்ண மாதிரி தெரியல. சி நான் மேஜிக் பேசினதும் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வைல்ட் கார்டா இன்ஃபோ கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க, பார்வதி அட்டாக் பண்ணாங்க, எஃப்ஜிக்கு போய் எல்லா இன்புட்டும் கொடுத்தாங்க. அது பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பட் ஏதோ ஒரு இன்புட் அவங்களுக்கு வைல்ட் கார்டா அவங்களுக்கு கிடைச்சதுனால அதை பண்ணாங்க. கேப்டன்சி டாஸ்க்குமே அவங்கள தேடி அவங்க வின் பண்ணி ஒண்ணு பண்ணதும் இல்ல. அந்த கேப்டன்சிலேயே அவங்க தோத்துட்டாங்க. லைக் அந்த வீக்கே நிறைய எக்ஸ்போஸ் ஆனாங்க. அவங்க டெக்கோரம் சொன்னதை மீறினாங்க. அதுக்கு அடுத்து சாண்ட்ரா கூட ஒரு ஃபைட்டு, பிரஜன் கூட ஒரு ஃபைட்டு, அந்த ஏதோ ஒரு வேஷம் பண்ணாங்கல்ல, அது பேர் என்ன, லைக் அவங்க நாட்டிய பத்மினி அந்த கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர்ல நெக்லஸ பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு வேலையா பண்ணாங்களே தவிர்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா நான் பார்க்கல. ஒரு டான்ஸ் பண்ணிருக்கலாம், அந்த அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்கலாம்.
என் கனி பண்ணாலும் கூட டு பி வெரி ஆனஸ்ட் திவ்யா அந்த ரோல்ல பண்ணவே இல்லை. எனக்கு அது இப்போ வரைக்குமே இம்ப்ரெஸ் ஆக தெரியல. மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணேன்னு சொல்றாங்க, பட் பர்ஃபார்மரா நீங்க எதுவுமே பண்ணலன்னு தோணுச்சு. அதுக்கு அடுத்து ஸ்கூல் டாஸ்க்லயுமே அவங்க ஹைலைட்டடா தெரியல. அவங்க பண்ற எதுவுமே ஹைலைட்டடா தெரியல. அண்ட் அவங்க மேல யார் விமர்சனம் வச்சாலும் அதுக்கான அக்செப்டன்ஸும் இல்ல. எவ்ரி டைம் ஃப்ரைடே ஆனா போதும், ஃப்ரைடேனா லைக் ஆன் மோட் மாதிரி சண்டே ஆரம்பிச்சிடுறாங்க. சாட்டர்டேனா ஆஃப் மோடுக்கு போயிடுறாங்க. ஆஃப் மோடு போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட ஆன்சரும் சொல்ல தெரியாது, கமருதனை விட பிளா 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 தான். ஸோ அது பீப்புளை எந்த அளவுக்கு இவ்ளோ ஓட் வர்ற அளவுக்கு அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அன்வர்தி டு வின் த டைட்டில், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சேம் கோஸ் டு விக்ரம். இவங்க 2 பேரோட கேம் பிளேயுமே எனக்கு பிடிக்காத ஒரு கேம் பிளே. யூ கண்டினியூ. நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே, பேசலாம். Yeah. சொல்லுங்க ஷிபா. இல்ல சார், எனக்கு ஒரு கொஸ்டின் தான். இந்த ஃபேன் போல் ஐ திங்க் ஐ saw that in the afternoon. அது ஏன் ஃபார் கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ் யாரு பேரும் வரலையே? இல்ல அதுல சுபிக்ஷாவையும் சேர்த்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. மைட் பி இருக்கலாம் சுபிக்ஷா கூட. பிஆர் அது இல்லைன்னு இல்ல, சொல்ல பட் வாட் முடியாது. அபவுட் விக்ரம், திவ்யா, சுபிஷ்கா அண்ட் சப்ரி தானே? பட் வாட் அபவுட் த ரெஸ்ட்? இன்னும் 5 பேர் இருக்காங்கல்ல. ஆமா, அவ்வளவு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 தான் ஆப்ஷன் இருக்கும் மேபி, தெரியல. இதுக்கு நான் இல்ல, பதில் அதான் சொல்லலாமா? கியூரியஸா இருந்துச்சு. ஆ? இதுக்கு என்னோட ஆன்சர் சொல்லலாமா? சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, ஏன் இந்த போல்ல வந்து வெறும் 4 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உண்மையாவே பிஆர் பண்றவங்க அந்த போல கூட வந்து மாத்த முடியும் கரெக்டா. இப்போ கானா வினோத் பாரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தியோட பிஆர்ஸ் வந்து கானா வினோத் பாருவுக்கு ஃபுல்லா ஓட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இது பிக் பாஸோட ஒரு டீமோட ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சிவா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் திருப்பி ப்ளீஸ் சொல்றீங்களா? கோ ஹெட். நோ, இல்ல இல்ல நீங்க. அந்த ஃபேன் போல் போட்டிருந்தாங்கல்ல ஆமா. ஆஃப்டர்நூனா மார்னிங்கான்னு தெரியல. They only mentioned 4 people: Vikram, Yes. Divya, Shubishka, and Sabri. Sabari. Yeah. So there are 9 other people in the house. So I was just wondering why they left out the other 5. பிகாஸ் இந்த 4 பேர் தானே எதுவுமே பண்ணாம இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் கேம் பிளே. அதனாலதான் இவங்க கரெக்டா சூஸ் பண்ணி இந்த 4 பேரை போட்டிருக்காங்க. But there's still people like Aurora. See, சுபிக்ஷா கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் சொல்ல முடியுமா? கிடையாது. விக்ரம் கிட்ட இருந்து எதுவும் சொல்ல முடியுமா? நோ. திவ்யா, ஆஸ் ஐ செட், இப்ப நான் திவ்யா பத்தி தான் பேசியிருந்தேன், அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சபரி, வி நோ வாட் இஸ் டூயிங். ஸோ இவங்க எல்லாம் ஏன் இன்னும் எவிக்ட் ஆகாம கண்டினியூ ஆகுறாங்க? அப்ப பிஆர் தானே. அதுதான் விஜய் டிவி கேட்கிறோம். கரெக்டா? இப்ப பாரு எடுத்துக்கோங்க, கமருதன் எடுத்துக்கோங்க, ஆரோரா எடுத்துக்கோங்க, ஊஎல்சி சார், சாண்ட்ரா, இவங்க யா யா எல்லாருக்குமே யா அவங்க தட் ஓன் ஆங்கிள், ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. தட் கண்டென்ட் ஆங்கிள் இருக்கு, கனெக்ட் ஆகுது. கேம் இன்னைக்கு பிளேவும் இருக்கு. அந்த டாஸ்க் லெட்டர்ல வந்ததுமே இவ்வளவு தூரம் எதுவுமே பண்ணாம வெறும் பிஆர் வச்சுக்கிட்டு மட்டுமே இவ்வளவு தூரம் வந்ததுல யாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு அந்த டாஸ்க் லெட்டர், மார்னிங் டாஸ்க் லெட்டருமே. ஸோ அதனால இவ்வளவு தூரம் எதுவுமே பண்ணாம சர்வே ஆகி மேல வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த திவ்யா, விக்ரம், சுபிக்ஷா அண்ட் இன்னொருத்தவங்க யாரு, சபரியா? ஆமா, சபரி. சபரி. அப்போ அதுல அந்த 4 பேரை மட்டும் ஸ்பெசிபிக்கா கேட்டதுக்கான ரீசனும் கூட அதுவே கூட இருக்கலாம். எதுவுமே இப்ப But that நம்ம means நம்ம that எல்லாம் means they சோஷியல் are. மீடியால சாரி Yeah, correct, சோஷியல் correct. மீடியாலுமே நம்ம அப்படிதானே கேள்வி கேட்கிறோம். சபரி என்ன பண்ணாரு இன்னும் இருக்காரு, யா சுபிக்ஷா என்ன பண்ணாங்க. நம்ம கேட்கிற கேள்விதான் அவங்களுமே ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து டெய்லி ஒரு டாபிக் எடுத்து பேசுறோம், சில ஒரு கேம் பிளே வந்து ஃபேண்டமா ஃபைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பாரு, கமருதன், சாண்ட்ரா, வேற யாரு இருக்கா, லைக் அரோரா, இவங்கள பத்தி தான் அதிகமா பேசுறோம் இல்லையா? பேசப்படாத ஆட்கள் தான் பிஆரால சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. That was exposed today completely. So let me ask this question. That would mean that vote counts la, but in the season வந்து it's very well established that votes doesn't count. So அந்த இதுல வந்து it's like PR doesn't make an impact la. Like a lot of times we have seen people who should have been evicted, but for some reason they have been kept inside la, even though they have been low on votes or low on popularity. So Okay, yeah,
if you அந்த மாதிரி think like in I that have way, that question. Yeah. got it. But if you think in that way, compared to all these fours, who are the others who got hated mostly by the audience? It's complete FJ, Hmm. கனி, லைக் இவங்க கேம் பிளே எல்லாம் பிடிக்கல, எவிக் பண்ணுங்க, அடுத்த அடுத்த வாரம் இவங்க தான் ஆகணும் அப்படின்னு தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்றாங்க, இது நல்லா இல்ல பாக்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்க சேனல் வந்து ஓட் கன்சிடர் பண்ணாம எவிக் பண்ணிருக்கலாம். சேனலுமே அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா? இதுக்கு மேல FJ விட்டு வச்சிருந்தா அவன் இன்னும் கேம் ஸ்பாயில் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். கனியுமே ஓகே ஃப்ரீஸ் ரவுண்ட் வரைக்கும் நம்ம உன் டைம் முடிஞ்சிச்சுன்னு அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஜஸ்ட் சொல்றேன், எனக்கு ஃபீல் ஆகுது, நான் சொல்றேன். Hmm. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. Yeah, sure, go ahead. இல்ல எனக்கு They இதுல would- ஒரே Thank ஒரு you. பாயிண்ட், இந்த இப்ப நீங்க பேசின டாபிக்ல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்தாங்க, அவங்க எவிக்ட் ஆக வேண்டிய டைம் அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கும் போதெல்லாம் சரி இவங்க ஏதாச்சும் ஒன்று கேமில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது இந்த சீசன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் டைம் அவங்க எதுவுமே அந்த சான்ஸ் சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் பார்க்குறேன். அது தட் இன்க்ளூட்ஸ் ரம்யா, கனி, FJ எல்லாருமே. வெரி ட்ரூ அபி, வெரி ட்ரூ. சொல்லுங்க தாத்தா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷிபாவோட கொஸ்டின் தட் ஓட் டசன்ட் மேட்டர்னு தெரியுது அப்படின்னு பிஆர் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. லேட் ஆயிடுச்சு, அதனால ஐ forgot what he actually said, but I had the answer in mind. It all the more shows that they are PR because voting கம்மியாக வர்றதுனால தான் வெளில வர முடியும். கடைசி 3ல் ஏதாவது சாய்ஸ் இருக்குமே தவிர they can't just take people out. அன்அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம பார்க்கறதும் ஒரிஜினலாக அங்கே போகிற ஓட்டிங்கும் டிஃப்ரெண்ட். பேட் பாட்ஸு மே டூ அ லாட் ஆஃப் டேமேஜ். அதாவது யாருக்கு வந்து ஐ மீன் நாட் குட் டு பி இன்சைட், அவங்க பேட் பாட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நேச்சுரலி தேல் கெட் மோர் ஓட்ஸ் தேன் பீப்புள் ஹூ ஆர் டிசர்விங்ஸ் டு ஸ்டே தேர். இல்ல நான் இது நாட் தட் நோ பிஆர்னு சொல்ல வரல. த இம்பாக்ட் ஆஃப் பிஆர் ஆன் ஹூஸ் கெட்டிங் எவிக்டட் வந்து 100% diminish ஆகுது. இருக்கு இதுதான். No, that's definitely there, sir. But my question is more in terms of the impact of it, because especially this season, it's almost like a guess game. And ஆமா, we can't say ஓட்டு பிரகாரம் போலன்னு சொல்ல முடியாது. ஓட்டுனால தான் போக முடியும், வேற வழி கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு பேட் there's a packages of paid bots. யார் வச்சிருக்காங்க யார் வைக்கலன்னு we can never say. அவங்களே வந்து சொன்னாதான் நம்ப முடியும். ஸோ அப்படி இருக்கிற போது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு தெரியல. பட் இது ஒரு டிசர்விங் ஆள் இருந்திருக்கணுமே அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு ஓட்டு வந்திருக்காது, இன்னொன்று அவங்களோட யாராவது பேட் பாட்ஸ் நிறைய போட்டிருக்கவங்க இருந்திருப்பாங்க. இதுதான், திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டிரைவ் அட். understood. சதீஷ் பேசுறீங்க சதீஷ், சாரி. ஓகே. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அந்த பாரூக் அம்ருதீன் மேட்டர்ல அந்த பேட்டர்ஸ் இஷ்யூல ரொம்ப ஸ்மார்ட்டா பாரு மூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் எப்படின்னா, ஸ்டார்டிங்ல அவ அக்செப்ட் பண்ணா, அவளுக்கு வந்து அது பேட்டர்ஸாவே தோணல. ஸ்டார்டிங்ல அந்த ஜெயில இருந்தது வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளா அவ ஃபீல் பண்ணா, பட் அதை பெருசா எடுத்துக்கல. அதை ஸோ ரொம்ப பெருசா அவ எடுத்துக்கல. ஸோ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த இஷ்யூ அப்படியே விட்டுட்டான். அவன் திடீர்னு வந்து நீ ஸ்டாப் பண்ணு, நம்ம பேச வேணாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது தான் இவளுக்கு டவுட் வருது. லைக் வந்து அப்புறத்துக்கு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு டவுட் வருது. ஸோ அப்பதான் வந்து வாட்டர் மெலான் கிட்ட போயிட்டு சொல்லிட்டான். ஸோ அவ பண்ண ஒரே தப்பா நான் என்ன பாக்குறேன்னா, அந்த வாட்டர் மெலான் கிட்ட போயிட்டு இதை ஷேர் பண்ணிருக்க வேண்டாம். ஓகே, ஷேர் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமும் அவ வந்து ஓகே இந்த இஷ்யூக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் தான் இதுக்கு பிளேம் எடுத்துக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ நிறைய டைம் வந்து க்ளோஷரும் கொடுத்துருக்காங்க. செம்மையா வந்து அதை பேசி முடிச்சுட்டாங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து கம்ரு எடுத்துட்டு வரும்போது இப்ப கூட நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அது பண்ணது பேட் டச் தான் அப்படிங்கிறதுக்கான. இப்போ எல்லாருமே சோசியல் மீடியால பாக்குறோம், அவ தட்டி விட்டுறது இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே பேட் டச்னு ப்ரூவ் பண்ண முடியும். பட் வந்து அந்த இடத்துல அவ கொஞ்சம் எதுக்கு இறங்கி போறா அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஸோ வந்து லைக் வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்களே இப்படி சொல்லிட்டோம்னா, அவன் தப்பு பண்ணியிருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஸோ கரெக்டா அந்த சிம்பத்தி அவனுக்கு வேண்டாம்
அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ இன்னொன்று வந்து அவனோட லைஃப் ஒன்று, ஸோ அதுவும் ஒன்று, ஓகேவா? ஸோ அதுவும் வேணாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிளேமை நம்மளே எடுத்துப்போம்னு சொல்லிட்டு தான் அவ சாரி கேட்டுருக்கா. பட் அவ வந்து அந்த பிளேமுக்கு அவ ரீசன் கிடையாது. ஸோ வந்து பச்ச பாயிண்ட் கரெக்ட் தான். ஸோ இப்போ கூட வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா, கரெக்டா வந்து அவனால வந்து ப்ரூவ் பண்ண முடியும், பட் அவ ப்ரூவ் பண்ணல. ஸோ அதுதான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கேன். சாரி சதீஷ், ஜஸ்ட் கொஸ்டின் டு யூ. நீங்க சொன்னீங்க அவங்க திவாகர்ட்ட சொன்னது ஒரு மிஸ்டேக்னு. லைக் could you clarify on that? Why do you feel it's a mistake? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திவாகர் வந்து அவ ஃபீல் பண்ணது ட்ரூ தான், ஓகேவா? பட் வந்து திவாகர் கிட்ட வந்து சொன்னது அவ அதை வேற மாதிரி திரிச்சு விட்டான் அப்படிங்கறது, அதுதான் நான் சொல்ற வரேன். ஸோ திவாகர் கிட்ட அவ சொன்னது ஓகே, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொன்னான். பட் அந்த பர்சன் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஆளோ அப்படின்னு எனக்கு தோணுது. No, but he never spoke about it to anyone else. Like even when Kamruddin confronted him, he said nothing was discussed. He protected her. சொன்னான், பட் வந்து அவ கேட்ட அந்த விதத்துலதான் வந்து கமருதீன் கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பொண்ணு விஷயத்துல நீ மாட்டிக்கிட்ட, சோ அந்த மாதிரி சொல்ல வரேன். Got it. Okay, thanks. Yeah. மாஸ்டர் பேஸ் பேசுறீங்களா? சாரி, ரொம்ப நேரமா கை தூக்கி இருக்கு. ஓகே, அது வந்து இப்ப சதீஷ் சொன்னது தான் வந்து அது வந்து அன்வான்ட் டச் தான் சொல்லியிருப்பா. இவங்க தான் வைல்ட் கார்ட்ல போனவங்க தான் அதை ட்விஸ்ட் பண்ணி பேட் டச்னு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த பிஆர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஃபேன் ஜோன்ல வந்து அந்த 4 பேர் வந்துச்சுன்னு ஒரு டாபிக் வந்துச்சு. அது நான் பாக்குறேன் எப்படின்னா, இப்போ சேனலால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் வந்து யார் யாருக்கு வந்து பெய்ட் பாட்ஸ் வருது, யாருக்கு வந்து ஓவர் ப்ரமோஷன் நடக்குதுன்னு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி தான் இந்த 4 மெம்பர்ஸை போட்டிருப்பாங்க, 4 பர்சன்ஸை போட்டிருக்காங்க. வந்து இவங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு தான் இந்திய டைரக்டா வந்து காமிக்கிறாங்களோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுறீங்களா? இந்த தயால் பேசுறேன். கேட்கல தயால்? இல்ல அன்ஃபில்டர் பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன். இல்ல அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னாரு. நீங்க பேசுங்க. ஷீபா இருக்கீங்களா? இருக்காரு. இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க கேட்டிருந்தீங்களா அது ஏன் திவாகர் கிட்ட அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த இடத்துல அது சொல்லும்போது என்ன பாயிண்ட் வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் 2 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் கண்டென்ட் ஓட்டிட்டு இருக்கிறான், எனக்கு அந்த டைம்ல வந்து அதை டச் பண்றது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவன் வச்சிருப்பாங்க. இவன் இதை சிங்கிளா பண்ணியிருந்து இது பண்ணியிருந்தானா அதை அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அவன் 2 சைடுமே 2 பேர்கிட்டயுமே ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான். அது பார்க்கும்போது எனக்கு அப்படி அன்கம்ஃபர்டபுளா தோணுச்சு. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க. இந்த ஜெயிலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்ததுதான் இவங்க ஒரு விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இல்ல ப்ரோ, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணது வந்து தப்புன்னு சொல்ல வரல. இல்ல, முதல்ல சதீஷ் சொல்லியிருந்தாரு அவங்க பண்ண தப்பு வந்து திவாகர்கிட்ட சொன்னது தானே, அது ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். அவங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க அந்த ஒரு பாயிண்ட் நீங்க கேக்குறதுக்கு ஆன்சர் என்னன்னா, அவர் வந்து திவாகர் ஒரு இருங்க மாஸ்டர் சொல்லிருப்பாரு. தயால் பேசிரட்டும். நான் சாரி தயால் பேசிரட்டும். ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரஸ்டபிள், அதாவது வந்துன்னா ஷேர் பண்ண வேண்டிய ஒரு ஆளுனா அவங்க மட்டும்தான். என்ஸ் வந்து எமோஷனலோ இல்ல ஹாப்பியோ சாரோவோ அது திவாகர்கிட்ட மட்டும்தான் அவங்க டே 1ல இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் அது தோணுச்சு, அதை போய் அவங்க கிட்ட ஷேர் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். அது வந்து நம்ம தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்வதி தானே சொன்னாங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணது தப்புன்ற மாதிரி. சாம் அது அப்படி சொன்னாங்க. ஏன்னா வந்து இப்ப அவர் வந்து எல்லாரும் இருக்கும்போது வந்து அந்த ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். அதுல வந்து கமோடின் கிட்ட சொல்லியிருப்பான், நீ எப்பேற்பட்டவன்னு தெரியும், பொம்பளை மேட்டர்னு சொல்லியிருப்பான்ல. சோ அதனாலதான் சொல்லியிருப்பாங்க இவர்கிட்ட சொன்னது அது தப்பா போச்சுன்னு. இப்ப அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து வெளியில சொல்ல மாட்டாரு, சீக்கிரட்டா வச்சிருப்பாருன்னு நினைச்சு சொல்லியிருக்காங்க. அவர் வெளியில சொல்லிட்டாரு. கரெக்டா? அதுவுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல தான் வார்த்தையை விட்டுருப்பாரு அவரு. அது வரைக்குமே சைலண்டா தான் இருப்பாரு. சரி,
என்ன இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூல 2 பேர் மேலயும் தப்பு இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இத மக்கள் இல்ல தான் அது issue இல்ல இல்ல சாம், நான் இப்ப கூட என்ன சொல்லுவேன்னா, இஷ்யூல 2 பேர் தப்புனா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பழகி இருக்கிறாங்க. பழகுனதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்திருந்தா இதுல நீங்க 2 பேர் சொல்லலாம். இவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணி ஒரு மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப இத கொண்டு வர்றது வந்து இவரு மட்டும்தான் கொண்டுட்டு வர்றாரு அதை. அது ஏன்னா அது வேற தெரியுது. அது தெரியுது. இப்ப வந்து டெலாபரேட்டா என்ன தெரியுதுன்னா இவரு தான் தப்புன்னு மட்டும் தெரியுது எனக்கு. இப்பயுமே 2 பேரும் எடுத்துட்டு வர முடியாது. ஒரு விஷயத்த க்ளோசர் கொடுத்து முடிஞ்சு போச்சுன்னா அதை வந்து அவர் பேசக்கூடாது. அப்ப எதுக்கு வந்து நீ வீக்கெண்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லணும்? நீ வந்து சொல்லு, நான் மேரேஜ் கூட நான் பண்ணிக்கிறேன், உன் பேரண்ட்ஸ் யாராவது வந்தா கூட நான் பேசிக்கிறேன். எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் அவர் விடணும்? அதை விடாம இருந்துக்கலாமே. உனக்கு க்ளோசர் கிடைக்கலன்னா ஓகே. நீ பழகி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு உன் மேல தப்புன்னு நினைச்சிருந்தா அதுவும் பழகி இருக்காது. அதுதான் தெளிவா பாயிண்ட் வச்சுட்டே இருக்கு. இவன் அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இல்ல. அவன் என்னன்னா இந்த பிளேம் ஃபுல்லா வந்து அந்த அந்த பொண்ணு மேல திருப்பி விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அவர் முடிவு பண்ணி போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூம்ல வேற இது எப்படி இப்போ போயிருக்குன்னு தெரியல அப்படின்னு அங்க ஒண்ணு சொல்றான். அது ரொம்ப மோசம். அது அதுக்கு மேல அது நீ யாரான்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ம். சரி ஓகே, சொல்லுங்க அன்ஃபில்டர். ஹலோ பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுங்க.